ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர் வாழ்க்கையில் இந்த நாள் ஒன்று. எதுக்காக இந்த சீரிஸ் நான் எவ்வளோ ஒழுக்கமான பையனாக இருக்க போகிறத டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம். காலையிலே பொறுப்பாக காலேஜ் கிளம்பியை வந்துட்டு மார்னிங் இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு நம்ம ஜனா ப்ரோ கால் பண்ணி வேமா ஓடிவா சாப்பிட போகலாம்னு சொல்லி கூப்பிட்டாப்புல. கீழே வந்து பார்த்தா நம்ம அண்ணன் காஸ்டியூம்ல சும்மா பின்றாப்ல. நம்மளும் நேராக அக்கா கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு திரும்பி காலேஜுக்கு வந்தாச்சு. நமக்கு லாஸ்ட் 2 பீரியட் ஸ்போர்ட்ஸ். ஒரு பீரியட் எப்படி பேஸ்கெட் பால் விளையாடணும்னு சொல்லி கொடுத்தே காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கையிலேயே பால் கொடுத்தாங்க. நம்மளும் செத்து தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். எனக்கு பேஸ்கெட் பால் விளையாட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஃபுட்பால், கிரிக்கெட் தான். ஸ்கூல் டைம்ல நம்ம த்ரோ பால்லாம் சூப்பரா விளையாடுவோம். நம்ம நிறைய மேட்ச்க்குலாம் போயிருக்கோம். ஆனா எல்லாத்தையுமே தோத்துட்டு தான் வந்திருக்கோம். சரி, அதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமோ அது மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாலை தூக்கி போட்டதால எப்படியோ ஒரு வழியா நெட்டுக்குள்ள போயிருச்சு. நம்மளும் அந்த ஹாப்பினஸ்ல அப்படியே ரூமுக்கு கிளம்பி வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் போல ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கான ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு நம்ம அக்கா கடையில் சுட சப்பாத்தி போட்டு இருந்தாங்க. நம்ம அதோட பனானா வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நமக்கு லெக் டே. என்ன ஆக போறதுன்னு எனக்கே தெரியல. வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு அடுத்து 3 செட்டா லெக் ஒர்க் அவுட்னு சொல்லி நம்மளே முடிச்சு விட்டாங்க. நம்ம கிளம்பி போறதுக்கு நைட்டு போல ஆனனால ஜிம்மே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம லிஃப்ட்ல இல்லாம நம்ம படிக்கட்டில் தான் நடந்து போனோம். நமக்கு வந்த சோதனை இன்னைக்கு. அதோட நம்மளும் அக்கா கடைக்கு வந்து இன்னைக்கான டின்னர் சாப்பிட்டுட்டு மீன் மாத்திரையை போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பல்லு வலிக்கிட்டு அப்படியே இன்னைக்கான நாளை எண்டு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.